பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு அங்கே இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசமாயிருந்தார். உபவாசம் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. சோதனைக்காரனாகிய பிசாசு அவரிடத்தில் வந்து சோதிக்கிறதான காரியங்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்துக்கு அவர் பரிபூரணமாக கீழ்ப்படியும் நிலையிலிருந்து தவற செய்யும்படி சத்துரு செய்கிறதான முயற்சி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சோதனையிலும் சாத்தானுடைய விருப்பத்துக்கு இணங்காமல் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு தம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறதை நாம் இயேசுவிலே பார்க்கிறோம். சாத்தான் நாம் மாபெரும் எதிரி. நமது கண்ணால் காண முடியாத ஆனால் உண்மையான சக்திகளோடு போராட்டம் நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதோ இந்த சத்துருவை ஜெயிக்கும்படி நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவானவர் வார்த்தையினாலே அவனை ஜெயித்தார். கிறிஸ்துவனுடைய வார்த்தை அது வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதாகமத்தின் வார்த்தையினாலேயே இந்த சத்துருவை நாம் ஜெயிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நமது வாழ்க்கையிலும் எந்த காரியங்கள் வந்தாலும் சத்துருவை மீது ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து இங்கே 10வது வசனத்திலே இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தர் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அங்கே வேதாகமத்தில் எழுதப்பட்டதான வசனத்தை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். ஆம், வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயத்தை நாம் எப்பொழுதும் தயாராக சத்ருவை மேற்கொள்வதற்கு கையில் வைத்திருக்க வேண்டும். அந்த வேதாகமம் நமது கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது வாழ்க்கையும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரகாசிக்க அது கிருபை செய்யும். 5வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் இதோ மலையின் மீது உட்கார்ந்து உபதேசிக்கிறதை இந்த அதிகாரம் தெரிவிக்கும். யார் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த 5, 6, 7 அதிகாரங்களிலே மலை பிரசங்கம் என்று நாம் அழைக்கிறோம். இதில் நீதி சம்பந்தமான தேவனுடைய கொள்கைகள் பற்றி வெளியரங்கமாய் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் மீது நாம் விசுவாசம் வைத்து
பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப இது மிகவும் உதவி செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாக்கியவான்கள் என்ற சொல்லின் பொருள் கிறிஸ்துவுடனும் அவருடைய வார்த்தைகளும் நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருப்பவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அதில் உள்ளதான ராஜ்யத்தின் காரியங்களையும் அன்பு, கரிசனை, கவனம், பராமரிப்பு, ரட்சிப்பு, அனுதினமும் அவருடைய பிரசனம் போன்ற அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள அது நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அதே வேளையிலே பூமிக்கு உப்பும் ஒளியுமாக இருக்கிறோம் என்பதையும் வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உப்பானது உணவுக்கு ருசியை கொடுத்து பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிற திறன் உடையது போல நாமும் கூட இந்த உலகத்தில் நாம் ஒரு உப்பாக, அதே வேளையில் வெளிச்சமாக இருக்க வேண்டும். மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கைப் போல வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அதனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நாம் மகிமைப்படுத்த முடியும் என்பதை வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து நியாயப்பிரமாணம் நிறைவேறுதலை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வேளையிலே அநேக சத்தியங்களையும் இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். 6வது அதிகாரத்திலே ஏழைகளுக்கு எப்படி தர்மம் செய்ய வேண்டும், மனுஷர் காணும்படி செய்யாதபடிக்கு தேவ சமூகத்திலே நாம் செய்யும்போது வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருக்கும்படி செய்ய வேண்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பதிலளிப்பார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்ததாமே எப்படி ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும், அரைக்கதவை பூட்டி உள்ளே பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதிக வீண் வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடாது என்பதையும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அங்கே பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டிய ஒரு விதத்தை ஆண்டவர் தருகிறார். அதே வேளையில் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் கற்றுத்தருகிறார். பரலோகத்தில் பொக்கிஷங்கள் எப்படி செலுத்தப்படுது, எந்த விதத்தை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு தேவன் மீதே முழு விசுவாசம் வைத்து தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆம், நாம் எந்த குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தர் மீது முழு விசுவாசம் வைப்போம். விசுவாசிப்பனுக்குள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உன்னதனான தேவன் மகிமையான காரியங்களை செய்தல்வாராக. ஆமேன், ஆமேன்.